விநியோகங்கள் வந்து புரட்சித் தலைவர் முதலமைச்சர் ஆகும் வரை எத்தனையோ அரசாங்கங்கள் எத்தனையோ கட்சிகளை சேர்ந்தவங்களாம் இருந்திருக்காங்க. ஆனால் அது ஒரு தனியார் மயமாக்கப்பட்ட மாதிரி தான் இருந்தது. தனியார் தான் அவங்கக்கிட்ட ஒப்படைச்சி தனியார்கள் தான் விநியோகமே செய்யணும். அப்படி ஒரு நிலை இருந்ததை புரட்சித் தலைவருடைய ஆட்சி வந்த பிறகு கிட்டத்தட்ட தமிழகத்தில் அன்றைய சூழ்நிலையில் 22,000 கடைகளை, ரேஷன் கடைகளை திறந்து அரசாங்கமே நடத்துவதற்கு கொண்டு வந்தவர் புரட்சித் தலைவர். எது மக்களுக்கு தேவையோ அதுக்கு என்ன செய்யணுமோ அதை நல்லா செய்வார். அவர் விளம்பரம்னோ மற்ற இதில் கண்ணோட்டம் அவருக்கு போகலை. அவருடைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மொத்தமே